இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பருப்பு கடையல், உருளைக்கிழங்கு தவா வறுவல். இது வாழைக்காய் மீன் மாதிரி வறுத்தா நல்லா சாம்பார், சூப்பு, தோசை இதெல்லாம் நல்லாயிருக்கும். தவா உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு, எடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பருப்பு டால் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 10 பூண்டு, 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, மிளகாத்தூள்லாம் எதுவும் போட போகிறதில்ல, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இப்போ பருப்பு டாலுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. மஞ்சத்தூள் ஒரு சிட்டியை போட்டிருக்கு, 50 துவரம்பருப்பு, 50 சிறுபருப்பு போட்டிருக்கு, பாசிப்பருப்பு எல்லாம் குக்கரில் போட்டாச்சு. தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிடுறோம். இது 4 விசில் வரும். நல்லா வெந்துருச்சு, கலந்துடலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஆள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக்கரில் இருந்து நல்லா மதிச்சிருச்சு, மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இப்போ நெய் ஊற்று, தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றப்போம். நெய்யிலையும் தாளிக்கலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எதில் வேணாலும் தாளிச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். நெய்யில் தான் வாசனையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுங்க, விரும்பி சாப்பிடுங்க. நெய் காய்ஞ்சிருச்சு. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கடல் காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை ஒரு கிண்டு பண்ணலாம். சூப்பராக நெய் வாசனையாக பருப்பு கடைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் லஞ்சு ரைஸ், ஒயிட் ரைஸ், பருப்பு டால், உருளைக்கிழங்கு தவா ஸ்ப்ரே, உருளைக்கிழங்கு வறுவல், தவா வறுவல். பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.